இன்றைய பஞ்சாங்கம் 11/2/2026 தமிழாண்டு மாதம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 29ஆம் நாள். திதி நாளை இரவு 7:15 மணி வரை நவமி, அதன் பிறகு தசமி. நட்சத்திரம் நாளை மாலை 6:45 மணி வரை அனுஷம், அதன் பிறகு கேட்டை. யோகம் நாளை முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:15 மதியம் 10:15, மாலை 4:45 மதியம் 5:45. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். நட்சத்திர ரீதியான பலன்கள். அஸ்வினி, மகம், மூலம். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மன மகிழ்ச்சி கூடும். பரணி, பூரம், பூராடம். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் வரலாம். திட்டமிட்டு செயல்படவும். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். அரசு வழி காரியங்களில் அனுகூலம் உண்டு. கௌரவம் உயரும். ரோகிணி, அஸ்தம், திருவோணம். தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். குடும்ப ஒற்றுமை பலப்படும். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். பயணங்களால் ஆதாயம் உண்டு. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். திருவாதிரை, சுவாதி, சதயம். எதிலும் விழிப்புணர்வு தேவை. பண பரிவர்த்தனையில் கவனம். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. எடுத்த காரியம் வெற்றிகரமாக முடியும். மன நிம்மதி கிடைக்கும். ஆயில்யம், கேட்டை, ரேவதி. புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாள். வியாபாரத்தில் லாபம் கூடும். இன்றைய ராசி பலன். மேஷம் உற்சாகமாக செயல்படுவீர்கள். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு உண்டு. பரிகாரம் விநாயகருக்கு அரிகம்புல் சாற்றி வழிபடவும். இன்றைய சிறப்பு. புதன்கிழமை என்பதால் கல்வி மற்றும் அறிவுக்கு அதிபதியான புதன் பகவானையும் விஷ்ணுவையும் வழிபடுவது சிறந்தது. ரிஷபம் வேலைப்பழு அதிகரித்தாலும் மனநிறைவு கிடைக்கும். எதிலும் பொறுமை அவசியம். பரிகாரம் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வணங்கவும். இன்றைய சிறப்பு. புதன்கிழமை என்பதால் கல்வி மற்றும் அறிவுக்கு அதிபதியான புதன் பகவானையும் விஷ்ணுவையும் வழிபடுவது சிறந்தது. மிதுனம் பணவரவு திருப்தி தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். பரிகாரம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்பது நல்லது. இன்றைய சிறப்பு. புதன்கிழமை என்பதால் கல்வி மற்றும் அறிவுக்கு அதிபதியான புதன் பகவானையும் விஷ்ணுவையும் வழிபடுவது சிறந்தது. கடகம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மேலதிகாரிகளிடம் வீண் விவாதங்களை தவிர்க்கவும். பரிகாரம் சிவபெருமானுக்கு வில்வ இலை சாற்றி வணங்கவும். இன்றைய சிறப்பு. புதன்கிழமை என்பதால் கல்வி மற்றும் அறிவுக்கு அதிபதியான புதன் பகவானையும் விஷ்ணுவையும் வழிபடுவது சிறந்தது. சிம்மம் தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள். சகோதர வழியில் ஆதரவு கிடைக்கும். பரிகாரம் சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் செய்யவும். இன்றைய சிறப்பு. புதன்கிழமை என்பதால் கல்வி மற்றும் அறிவுக்கு அதிபதியான புதன் பகவானையும் விஷ்ணுவையும் வழிபடுவது சிறந்தது. கன்னி பண பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். பரிகாரம் பெருமாள் கோவிலில் நெய் தீபம் ஏற்றவும். இன்றைய சிறப்பு. புதன்கிழமை என்பதால் கல்வி மற்றும் அறிவுக்கு அதிபதியான புதன் பகவானையும் விஷ்ணுவையும் வழிபடுவது சிறந்தது. துலாம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றியுண்டு. பரிகாரம் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளவும். இன்றைய சிறப்பு. புதன்கிழமை என்பதால் கல்வி மற்றும் அறிவுக்கு அதிபதியான புதன் பகவானையும் விஷ்ணுவையும் வழிபடுவது சிறந்தது. விருச்சிகம் எதிர்பாராத உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். மனதைரியம் கூடும். பரிகாரம் கந்த சஷ்டி கவசம் வாசிக்கவும். இன்றைய சிறப்பு. புதன்கிழமை என்பதால் கல்வி மற்றும் அறிவுக்கு அதிபதியான புதன் பகவானையும் விஷ்ணுவையும் வழிபடுவது சிறந்தது. தனுசு லாபகரமான நாள். பிள்ளைகளால் பெருமை சேரும். சொத்து சேர்க்கை உண்டு. பரிகாரம் தட்சிணாமூர்த்தியை வழிபட ஞானம் பெருகும். இன்றைய சிறப்பு. புதன்கிழமை என்பதால் கல்வி மற்றும் அறிவுக்கு அதிபதியான புதன் பகவானையும் விஷ்ணுவையும் வழிபடுவது சிறந்தது. மகரம் தொழிலில் புதிய மாற்றங்களை செய்வீர்கள். தாயின் ஆசி கிடைக்கும். பரிகாரம் ஹனுமன் சாலிசா வாசிப்பது நலம் தரும். இன்றைய சிறப்பு. புதன்கிழமை என்பதால் கல்வி மற்றும் அறிவுக்கு அதிபதியான புதன் பகவானையும் விஷ்ணுவையும் வழிபடுவது சிறந்தது. கும்பம் பாக்கியங்கள் தேடி வரும் நாள்.
ஆன்மீக நாட்டம் கூடும். வெளியூர் பயணங்கள் சாதகமாகும். பரிகாரம்: சனி பகவானுக்கு தீபம் ஏற்றவும். இன்றைய சிறப்பு: புதன்கிழமை என்பதால் கல்வி மற்றும் அறிவுக்கு அதிபதியான புதன் பகவானையும் விஷ்ணுவையும் வழிபடுவது சிறந்தது. மீனம்: சந்திராஷ்டமி தொடங்குவதால் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து நிதானமாக இருக்கவும். பரிகாரம்: மகாலட்சுமிக்கு மல்லிகை பூ சாற்றி வணங்கவும். இன்றைய சிறப்பு: புதன்கிழமை என்பதால் கல்வி மற்றும் அறிவுக்கு அதிபதியான புதன் பகவானையும் விஷ்ணுவையும் வழிபடுவது சிறந்தது. இன்றைய பஞ்சாங்கம் 11/2/2026. தமிழாண்டு மாதம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 29ஆம் நாள். திதி: நாளை இரவு 7:15 மணி வரை நவமி, அதன் பிறகு தசமி. நட்சத்திரம்: நாளை மாலை 6:45 மணி வரை அனுஷம், அதன் பிறகு கேட்டை. யோகம்: நாளை முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம்: காலை 9:15 மதியம் 10:15, மாலை 4:45 மதியம் 5:45. ராகு காலம்: மதியம் 12 மணி முதல் 1:30 மணி. யமகண்டம்: காலை 7:30 மணி முதல் 9 மணி. சூலம் வடக்கு. பரிகாரம்: பால். நட்சத்திர ரீதியான பலன்கள்: அஸ்வினி, மகம், மூலம். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மன மகிழ்ச்சி கூடும். பரணி, பூரம், பூராடம். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் வரலாம். திட்டமிட்டு செயல்படவும். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். அரசு வழி காரியங்களில் அனுகூலம் உண்டு. கௌரவம் உயரும். ரோகிணி, அஸ்தம், திருவோணம். தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். குடும்ப ஒற்றுமை பலப்படும். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். பயணங்களால் ஆதாயம் உண்டு. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். திருவாதிரை, சுவாதி, சதயம். எதிலும் விழிப்புணர்வு தேவை. பண பரிவர்த்தனையில் கவனம். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. எடுத்த காரியம் வெற்றிகரமாக முடியும். மன நிம்மதி கிடைக்கும். ஆயில்யம், கேட்டை, ரேவதி. புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாள். வியாபாரத்தில் லாபம் கூடும். இன்றைய ராசி பலன்: மேஷம்: உற்சாகமாக செயல்படுவீர்கள். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு உண்டு. பரிகாரம்: விநாயகருக்கு அரிகம்புல் சாற்றி வழிபடவும். இன்றைய சிறப்பு: புதன்கிழமை என்பதால் கல்வி மற்றும் அறிவுக்கு அதிபதியான புதன் பகவானையும் விஷ்ணுவையும் வழிபடுவது சிறந்தது. ரிஷபம்: வேலைப்பழு அதிகரித்தாலும் மனநிறைவு கிடைக்கும். எதிலும் பொறுமை அவசியம். பரிகாரம்: துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வணங்கவும். இன்றைய சிறப்பு: புதன்கிழமை என்பதால் கல்வி மற்றும் அறிவுக்கு அதிபதியான புதன் பகவானையும் விஷ்ணுவையும் வழிபடுவது சிறந்தது. மிதுனம்: பணவரவு திருப்தி தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். பரிகாரம்: விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்பது நல்லது. இன்றைய சிறப்பு: புதன்கிழமை என்பதால் கல்வி மற்றும் அறிவுக்கு அதிபதியான புதன் பகவானையும் விஷ்ணுவையும் வழிபடுவது சிறந்தது. கடகம்: உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மேலதிகாரிகளிடம் வீண் விவாதங்களை தவிர்க்கவும். பரிகாரம்: சிவபெருமானுக்கு வில்வ இலை சாற்றி வணங்கவும். இன்றைய சிறப்பு: புதன்கிழமை என்பதால் கல்வி மற்றும் அறிவுக்கு அதிபதியான புதன் பகவானையும் விஷ்ணுவையும் வழிபடுவது சிறந்தது. சிம்மம்: தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள். சகோதர வழியில் ஆதரவு கிடைக்கும். பரிகாரம்: சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் செய்யவும். இன்றைய சிறப்பு: புதன்கிழமை என்பதால் கல்வி மற்றும் அறிவுக்கு அதிபதியான புதன் பகவானையும் விஷ்ணுவையும் வழிபடுவது சிறந்தது. கன்னி: பண பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். பரிகாரம்: பெருமாள் கோவிலில் நெய் தீபம் ஏற்றவும். இன்றைய சிறப்பு: புதன்கிழமை என்பதால் கல்வி மற்றும் அறிவுக்கு அதிபதியான புதன் பகவானையும் விஷ்ணுவையும் வழிபடுவது சிறந்தது. துலாம்: மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றியுண்டு. பரிகாரம்: அம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளவும். இன்றைய சிறப்பு: புதன்கிழமை என்பதால் கல்வி மற்றும் அறிவுக்கு அதிபதியான புதன் பகவானையும் விஷ்ணுவையும் வழிபடுவது சிறந்தது. விருச்சிகம்: எதிர்பாராத உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். மனதைரியம் கூடும். பரிகாரம்: கந்த சஷ்டி கவசம் வாசிக்கவும். இன்றைய சிறப்பு: புதன்கிழமை என்பதால் கல்வி மற்றும் அறிவுக்கு அதிபதியான புதன் பகவானையும் விஷ்ணுவையும் வழிபடுவது சிறந்தது. தனுசு: லாபகரமான நாள். பிள்ளைகளால் பெருமை சேரும்.
சொத்து சேர்க்கை உண்டு. பரிகாரம்: தட்சிணாமூர்த்தியை வழிபட ஞானம் பெருகும். இன்றைய சிறப்பு: புதன்கிழமை என்பதால் கல்வி மற்றும் அறிவுக்கு அதிபதியான புதன் பகவானையும் விஷ்ணுவையும் வழிபடுவது சிறந்தது. மகரம்: தொழிலில் புதிய மாற்றங்களை செய்வீர்கள். தாயின் ஆசி கிடைக்கும். பரிகாரம்: ஹனுமன் சாலிசா வாசிப்பது நலம் தரும். இன்றைய சிறப்பு: புதன்கிழமை என்பதால் கல்வி மற்றும் அறிவுக்கு அதிபதியான புதன் பகவானையும் விஷ்ணுவையும் வழிபடுவது சிறந்தது. கும்பம்: பாக்கியங்கள் தேடி வரும் நாள். ஆன்மீக நாட்டம் கூடும். வெளியூர் பயணங்கள் சாதகமாகும். பரிகாரம்: சனி பகவானுக்கு தீபம் ஏற்றவும். இன்றைய சிறப்பு: புதன்கிழமை என்பதால் கல்வி மற்றும் அறிவுக்கு அதிபதியான புதன் பகவானையும் விஷ்ணுவையும் வழிபடுவது சிறந்தது. மீனம்: சந்திராஷ்டமணி தொடங்குவதால் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து நிதானமாக இருக்கவும். பரிகாரம்: மகாலட்சுமிக்கு மல்லிகை பூ சாற்றி வணங்கவும். இன்றைய சிறப்பு: புதன்கிழமை என்பதால் கல்வி மற்றும் அறிவுக்கு அதிபதியான புதன் பகவானையும் விஷ்ணுவையும் வழிபடுவது சிறந்தது.